கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் அனுதினமும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் சொன்ன என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அதுபோல என்னுடைய ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், அவைகளுக்காக நான் என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்துக்கு வந்து தேவனை ஆராதிக்கவும், தேவனை துதிக்கவும், தேவனை தொழுது கொள்ளவும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தும்படியாக இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே நம்மை கூடி வர செய்த தேவனை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். நாம் எல்லாரும் இன்னைக்கு நிற்கிறது தேவனுடைய கிருபை, நிர்மூலமாகாதது தேவனுடைய கிருபை. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய இந்தியாவை விட யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000, 5000, 3000 இந்த கொரோனா வைரஸால் தாக்கப்பட்டு மக்கள் செத்து மடித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் தஞ்சமாயிருந்து நம்மை காத்து வருகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை காண்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை காப்பார், எல்லா தீமைக்கும் உன்னை விலக்கி காப்பார் என்று அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இந்த 11வது மாதம் 22வது நாள் 4வது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கர்த்தர் நம்மை காத்து வருகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கடந்த நாட்களிலே எத்தனையோ தேவைகள், நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து வருகிறார். நமக்கு ஆண்டவர் அனுகூலமான துணையாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை நெகிழ விட மாட்டார். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி எல்லாம் கைவிடும் ஒரு காலகட்டத்தில். ஆனால் இயேசு ஆண்டவர், அருள்நாதர், உயிர்த்தெழுந்த கர்த்தர் நாம் அனைவரையும் கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய செய்திக்கு போவோம். இன்றைக்கு நாம் படிக்க போகின்ற வேத பாடம், வேதத்திற்காக தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பாடம் என்னவென்றால் கவலை. என்னது? கவலை. இந்த செய்தியினுடைய தலைப்பு கவலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் எதையோ பேசுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் கவலைகளை வாடிக்கொண்டிருக்கிறார்கள். உலக மக்கள், உலகமே இன்றைக்கு வேர்ல்டு கிரைசிஸ் என்று சொல்லுகிற அளவுக்கு உலகமே கவலையிலே நீந்தி கொண்டிருக்கிறது, மிதந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தலைப்பு கவலைதான். ஆனால் God cares for his people. தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக கவலைப்படுகிறார் என்பதுதான் இன்றைய செய்தியின் தலைப்பு. டிவைன் கேர். நமக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக சப்போர்ட், தெய்வீக ஒரு துணை எப்பொழுதும் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கவலை. கவலை இல்லாத மனிதன் யார்? உலகத்திலே சுமார் 800 கோடி மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மனிதனையாவது நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், கவலையோடு தான் இருப்பான். ஏதாவது ஒரு கவலை குறித்து அவன் பேசுவான். அவன் அரசனாக இருக்கலாம், ஆர்மியாக இருக்கலாம், அப்பர் கிளாஸாக இருக்கலாம், மிடில் கிளாஸாக இருக்கலாம்,
அல்லது ஒரு சாதாரண மனிதனாக இருக்கலாம். ஆகவே ஒரு கவிஞர் சொன்ன, கவலை இல்லாமல் ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் கவலை இல்லாமல் இருக்க மறந்து விட்டாயே என் மாநிலனே என்று சொன்னார். கவலையிலே இன்றைக்கு உலகம் வாடிக்கொண்டிருக்கிறது. அரசாங்கங்கள் கவலையிலே வாடிக்கொண்டிருக்கிறது. அதிகாரிகள் கவலையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். தேசத்தை ஆளுகிறவர்கள், அதிபதிகள் இன்றைக்கு கவலையிலே தான் மூழ்கி இருக்கிறார்கள். அது மாத்திரமா? விசுவாசிகளுக்கு மாத்திரம் கவலை இல்லையா என்ன? நமக்கும் தான் கவலை இருக்கிறது. நாமும் கூட கவலையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, இன்றைக்கு கவலையினால வர பாதிப்புகள் என்னன்னு முதல்ல நாம படிக்க போறோம். கவலைப்படுகிறதுனால நமக்கு என்னெல்லாம் பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை நாம் செய்திக்கு போவதற்கு முன்பதாக படித்தே ஆக வேண்டும். கவலையால் ஏற்படுகிற பாதிப்பில் முதல் பாதிப்பு முதுமை சீக்கிரமாக வந்துவிடும். அதாவது கவலைப்பட்டு 40 வயசு பையன் 70 வயசு தாத்தா மாதிரி ஆகிடுவார். கேட்டீங்கன்னா, கவலை வெகு சீக்கிரமாக மனிதனுக்கு முதுமையை கொண்டு வந்து விடுகிறது. இது என்னுடைய வார்த்தைகள், இது வாஷிங்டன்ல ஆராய்ச்சியாளர்கள் கவலை பற்றி ஆராய்ந்து எழுதின கட்டுரையிலே நான் படித்தது. ஆகவே கவலை பட்டு ஒரு 30 வயசு பையனை பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டு எலும்பும் தோலும் ஆகி ஒரு தாத்தா மாதிரி இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கவலை ஒரு மனிதனுக்கு சீக்கிரமா இளமையை கீழே தள்ளி முதுமையை கொண்டு வந்து சேர்க்கிறது. இப்பொழுது எங்களுக்கு நாங்களாம் சீனியர் சிட்டிசன் முதுமை வர வேண்டிய நேரத்தில் இப்போது முதுமை வந்திருக்கிறது. இளமையிலே நாங்கள் வீரர்களாக பலவான்களாக நாங்கள் இருந்தோம். அதற்கு ஒன்றும் சந்தேகம் கிடையவே கிடையாது. ஆனால் கவலை ஒரு மனிதனை தாக்குகின்ற கொடூரமான ஆயுதமாக இருக்கிறது. இரண்டாவது, கவலையினால் மனிதனுக்கு பலவிதமான வியாதிகள் வந்துவிடுகிறது. இதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். கவலைப்பட்டு கட்சியில் பெட்டில் பார்த்த மனுஷன் நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே கவலை மனுஷனுக்கு வியாதியை கொண்டு வருகிறது. மூன்றாவது, கவலையினால் உடல் தளர்ந்து விடுகிறது. நீங்க பார்த்தா நிறைய பேர் நல்லா இருக்கணும் பார்த்தீங்கன்னா தளர்ந்துட்டு இருப்பாங்க. கண்ணு உள்ள போயிட்டு இருக்கோம், கருப்பா இருப்பாங்க. நான் கூட கருப்பு தான், ஆனாலும் ஒரு கலர் ரொம்ப கருப்புன்னு என்ன சொல்ல முடியாது என்ன. ஆனா ஒரு விதமான டார்க். அது எதுனால வருதுன்னா, கவலைப்பட்டு முகமே ஒரு அந்தகாரமாயிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே உடல் தளர்ந்து விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கவலை நான்காவது செய்கிற வேலை என்னவென்றால், அடிக்கடி மனுஷன் சோர்ந்து போயிடும். மனம் சோர்ந்து விடுகிறது. சோர்ந்து போன மனம், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஹார்ட், டிப்ரெஷன் என்று சொல்வார்கள். சோர்ந்து போவார்கள். கவலைப்பட்டு சோர்ந்து போய் இன்றைக்கு வாடி தவிக்கிற விசுவாசிகளை நாம் பார்க்கலாம். கவலை மனிதனுக்கு மனசோர்வை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக, கவலை ஒரு மனிதனுடைய உடலில் இளைப்பையும் களைப்பையும் கொண்டு வருகிறது. ரெஸ்ட்லெஸ் லைஃப். சில பேர் பாருங்க, மென்டல் டார்ச்சர், நிறைய கவலை வந்துட்டு உட்காரவும் மாட்டான், நிற்கவும் மாட்டான், நடக்கவும் மாட்டான், படுக்கவும் மாட்டான். இந்த பேதரிங் மைண்டு, அந்த ஒரு விதமான இது சரீரத்துக்கும் இலைப்பார்த்தல் இல்லை, மனதுக்கும் இலைப்பார்த்தல் இல்லை. சரி, நம்ம ஃபாஸ்டா போகணும். ஆறாவது, தோல்வி சூழ்கங்கள் சீக்கிரம் விழுந்துடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது தாத்தாவானாதான் முதல்ல என்ன பண்ணணும், சுருங்கிடும், பாதெல்லாம் விழுந்துடும், முடியெல்லாம் விழுந்துடும். கேட்டீங்கன்னா
சீக்கிரமே முகமா சுருக்கம் வரும். இது ஒரு ஆராய்ச்சி. டாக்டர்கள் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறார். கவலை நம்முடைய முக அழகை கெடுத்து முகங்களிலே சுருக்கங்கள் விரைவாக வர செய்கிறது. 7வது, முடி குறைந்து விடுகிறது. முடியெல்லாம் போட்டு போச்சு. கவலைப்பட்டு முடியெல்லாம் என்ன ஆயிடுச்சு, கொட்ட ஆரம்பிச்சு. சகோதரிகள் நிறைய பேர் பாவம் கவலைப்படுவார்கள். முடி கொட்டுது. அதுக்கு சீக்கா போட்டு குளிப்பார்கள். விசேஷமான வாசனை திரவியங்களை போடுவாங்க. ப்ராசஸ்லாம் அவங்களே பண்ணுவாங்க. யூடியூப்பை பார்த்து. ஏன்னா முடி கொட்டுறது ஒரு பிரச்சனை. ஆம்பளைக்கும் பரவாயில்ல, அறிவாளின்னா வால் ரேட்டோட இருப்பாங்க. கேட்டீங்களா? அதுவே பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முடி முதிர்ந்தார். இட்ஸ் அ ப்ராப்ளம் இருக்குது. ஆண்களுக்கு அது பிரச்சனைனா அவங்களுக்கு கூட பிரச்சனை தான். ஒரு எங்கேஜில் முடி கொட்டிட்டா அது ஒரு பிரச்சனை தான். அது கவலை ரொம்ப பட்டீங்கன்னா ஏர் ஃபால் வரும். நீங்களே பாருங்க, உங்களை அறியாமல் வாரச்சிக்கல முடி வந்துட்டே இருக்கு. அடுத்து கவலைப்படுவதினால் கை கால் நடுணும். நிறைய பேரை பார்த்துருக்காங்க. 31 வயசுல கையை எழுதிக்கிட்டீங்கன்னா எனக்கு ஆடுனா ஓகே, நான் வயசுல பெரியது, எனக்கு ஆடலாம், கை ஆடலாம், கால் ஆடலாம். ஆனால் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கவலைப்பட்டு கை கால் நடுக்கம் உண்டாகுது. புரியுதா? ரொம்ப நர்வஸாக இருப்பாங்க. நான் நிறைய சின்ன பிள்ளைங்களை பார்த்துருக்கேன். 25 வயசு 30 வயசு கூர்மையாக கவனிப்பேன். கவனிக்கும் போது கை ஆடக்கூடாது, ஃபிங்கர்ஸ் எல்லாம் உதறக்கூடாது, நிற்கணும். அப்படியே ஆடும், கை ஆடும், கால் ஆடும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒரு ஆழமான கவலையினுடைய அட்டாக், அதனுடைய தாக்குதல் தான் கை கால் நடுக்கும். கேட்டீங்களா? அடுத்து கவலை பற்றி நாம் படிக்கும் பொழுது உடலின் பொலிவை குறைக்கிறது. பர்சனாலிட்டியான ஒரு மனுஷனை ஒன்றும் இல்லாத ஆக்கிடுது. ஒரு காலத்தில் ரொம்ப பர்சனாலிட்டியாக இருந்திருக்கும். கவலைப்பட்டு அந்த உடல் பர்சனாலிட்டியை போயிட்டு இருக்கும். 10வது, ரொம்ப கவலைப்பட்ட மனநோயாளியாகி கடைசியில் அவன் ஒரு பைத்தியக்காரனா கூட கவலை ஒரு மனிதனை மாற்றிவிடும், அது தாக்கிவிடும். ஆகவே கவலை இந்த சப்ஜெக்டை நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ரொம்ப கவலைப்படுறவங்களாம் மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்கள் வேணா பாருங்க, பாத்திரத்தை தூக்கி அடிப்பாங்க, என்ன செல்போனை தூக்கி அடிப்பாங்க, என்ன பண்றோம்னு தெரியாது. கவலை அவங்க அந்த அளவுக்கு அவங்க மனசை குழப்பி ஒரு மனநோயாக அது அவங்களுக்கு மாற்றி விடுகிறது. 14வது நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயம். ரொம்ப கவலைப்பட்டா திடீர்னு ஹார்ட் அட்டாக் செத்துருவார். இது உண்மையிலே இன்னைக்கு எவ்வளோ பேரை நல்லா இருந்தாலும் நேற்று மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்பவே போயிட்டார். மேசிவ் மீன்ஸ் 3 அட்டாக் வரும். ஃபர்ஸ்ட் அட்டாக் தப்பிச்சுக்குவாங்க, செகண்ட் ஹார்ட் அட்டாக் தப்பிச்சுக்குவாங்க, 3வது ஹார்ட் அட்டாக் தப்பிக்க முடியாது. ஆனா 3 சேர்த்து ஒரே டைம்ல வரும். நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப கவலைப்படக்கூடாது. திடீர்னு என்ன வரும், நெஞ்சு வலின்னு சொல்வாரு, கடைசியில் ஆளே இல்லாம போயிடுவார். இப்படி அநேக நண்பர்களை, அநேக உறவினர்களை, அநேக பெரிய பெரிய மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். கவலையினால் மாரடைப்பால் காலவர்களை பார்த்திருக்கிறேன். ஆகவே கவலை என்பது ஒரு மனிதனை மரணம் வரைக்கும் கொண்டு சென்று அவனை கொன்றுவிடக்கூடிய ஆயுதமாக வல்லமை படைத்ததாக கவலை இருக்கிறது. உடல் கொண்டவரை கடல் கொள்ளா கவலை என்று ஒரு புலவர் சொன்னார். என்னது? உடல் உள்ளவரை அல்லது உயிர் உள்ளவரை கடல் கொள்ள கவலை. கடல் மாதிரி கவலையா? உடல் என்னமோ ஒரு 6 அடி தான் இருக்கும். நம்ம இதயம் சின்ன இதயம், சின்ன பிரெயின், ஏன்னா எல்லாமே சின்ன சின்னது தான். நம்ம ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு பர்சனாலிட்டியாக பார்க்கும்போது ஒரு சின்ன மனிதர்கள் தான் இல்லையா? சின்ன பர்சனாலிட்டி. யானை மாதிரி பெருசா அப்படியே கிடையாது. காரையை தூக்கி போடுறதுக்கு நம்ம கிடையாது.
சாதாரண பர்சனாலிட்டி. கடவுள் நம்ம கொடுத்தவங்களும் இவ்வளோதான், இவ்வளோ உயரம், இவ்வளோ அகலம், இவ்வளோ நீங்கள்னு ஒரு அளவு வச்சுட்டாரு. ஆனால் ஒரு புலவர் சொல்லுகிறார், ஒரு கவிஞர் சொல்லுகிறார், ஒரு இலக்கியவாதி சொல்லுகிறார், உடல் உள்ளவரை கடல் கொள்ள கவலை. இந்த உடல் என்னன்னு பார்த்தா 6 அடி தான் இருக்குது, கடல் போல கவலை உள்ளே இருக்கிறது. ஆமாம் இல்லையா? யாரும் நோம் சொல்ல முடியாது, தப்பித்து கொள்ள முடியாது. ஆகவே உடல் உள்ளவரை கடல் கொள்ளா கவலை என்ற இந்த புதுமொழியை நாம் மறக்கவே கூடாது. உயிர் உள்ளவரை கடல் கொள்ளா கவலை. நம்மளே கவலைப்படலன்னா கூட நம்ம கவலைப்பட வச்சு பண்ண, நம்ம மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், வேற குழந்தைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். எப்படின்னா அவன் கவலை கொண்டாந்து நம்ம உலகத்தில் என்ன பண்ணிடுவாங்க, இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, உள்ள ஏற்றிடுவாங்க. ஆகவே இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு உடல் உள்ளவரை, உயிர் உள்ளவரை கடல் கொள்ளா கவலையும் இருக்கிறது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இது பொதுவாக ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை தான் உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் பரிசுத்த வேதாகமம் கவலையை குறித்து என்ன சொல்லுகிறது? What Bible says about worries, cares. That's what we are going to discuss today. முதலாவது படிக்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், கவலையினால் ஏற்படும் இழப்பு. என்னது? கவலையினால் ஏற்படும் இழப்பு. பைபிள் படி, உலக மக்கள் சொல்லுகிறபடி அல்ல, அல்லது உலக அறிஞர்கள், கவிஞர்கள், இலக்கியவாதிகள் சொல்லுகிறபடி அல்ல. பைபிள் கவலையை குறித்து என்ன சொல்லுகிறது? கவலையினால் ஏற்படும் இழப்பு. முதல் இழப்பு என்ன தெரியுங்களா? ஆவி முறிஞ்சிடணும். என்ன முறியும்? ஆவி முறியும். புயல் அடிக்கும் போது மரங்கள் முறிந்து விடுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து படிக்கலாம். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சி தரும். மன மகிழ்ச்சி என்ன தரும்? முக மலர்ச்சி தரும். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் புகழப்படுவாராக, கர்த்தர் துதிக்கப்படுவாராக. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சி தரும். நீ சந்தோஷமா இருந்தா பவுடரே போட வேணாம், மூஞ்சி பியூட்டி பார்லருக்கு போகவே வேண்டாம், டீச்சிங் எதுவும் போட வேணாம். முகம் உள்ள சந்தோஷமா இருந்தா, மன மகிழ்ச்சியா இருந்தா முகம் எப்படி இருக்கும்? முகம் எப்படி இருக்கும்? மலர்ச்சியா இருக்கும். பைபிள் படி மன மகிழ்ச்சி முக மலர்ச்சி. புரியுதா? ரைட். முக மலர்ச்சி தான். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா மரம் முறிகிற மாதிரி, ஒரு புயல் காட்டுல மரம் முறிகிற மாதிரி உங்க ஆவி முறிந்து விடும். மலை சாய்ந்து போனால் கடை சிலையாக்கலாம். மலை சாய்ந்து போனால் அதை என்ன பண்ணலாமா? சிலையாக்கலாம். மரம் சாய்ந்து போனால் அதை கலையாக்கலாம். ஆனால் மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம்? ஒரு கவிஞர் பண்ண அது ஒரு சாட்டு இருக்கிறது. மனம் சாய்ந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. மனம் சாய்ந்த அதை வெட்டி அதெல்லாம் பண்ணலாம். ஆனா மனம் சாய்ந்துச்சு, மனசு முறிஞ்சிச்சு, ஆவி முறிஞ்சிச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆங்கிலத்திலே இதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். ஆங்கிலத்திலே ஆவி முறிதல் என்றால் broken spirit. Spirit can be broken. ஆவி முறியுமா? கர்த்தர் சொல்வார் சிலுவையில், இதாலே உங்களுடைய கடவுளை ஆவியை
தருகிறேன். அழகான ஒரு முடிவு. ஆனா நமக்குள்ளே ஆவி இருக்கிறது. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல என்று யாக்கோபு சொல்லுகிறார். ஆவி போயிட்டா அவதான். ஆவி வெளியே போயிட்டாலும் டேஞ்சரு, உள்ளதே இருந்து முறிஞ்சு போயிட்டாலும் டேஞ்சர். நான் பைபிள்ல நிறைய ஆவியை குறித்து நாம் மனித ஆவியை குறித்து படிக்கிறோம். உற்சாகமான ஆவி, ஊக்கமான ஆவி, நிலைவரமான ஆவி, களி கூறுகிற ஆவி. படிச்சிருக்கீங்க, நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா? உற்சாகமான ஆவி ரொம்ப ஹெல்த்தி ஸ்பிரிட். இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஊக்கமான ஆவி. ஆவி எப்போ ஊக்கமா இருக்கும். மூன்றாவது நிலைவரமான ஆவி, செழிமான மனிதன். நான்காவது கர்த்தருக்குள்ளே களி கூறுகின்ற ஆவி. ஆனா இதெல்லாம் வித்தியாசமான ஆவிகள். ஆனா இங்க சொல்லப்படுகிற ஆவி மன மகிழ்ச்சி, முக மலர்ச்சி தரும். மனோ துக்கத்தினால், மனோ கவலையினாலே ஆவி என்ன பண்ணிடுமா? முறிஞ்சிடும். ஆவி முறிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், லைஃப்ல போச்சு. மனுஷன் சாந்திடுவான், மனுஷன் படுத்துடுவான். ஆகவே கவலையினால் ஏற்படும் பாதிப்பு ஆவி முறிந்து போகிறது என்று நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக வசனம் நெருக்கப்படுமா? வசனத்தை நெருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நெருக்க முடியும். வசனத்தை நெருக்கி அழித்தே விடலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறது. ஆண்டவர் சொல்றார். இங்க என்ன பாயிண்ட்? வசனம் நெருக்கப்படுகிறது. அந்த வசனம் ஒரு மனிதனுடைய இதயத்திலே விடுகிறது. அந்த இதயமோ முள்ளுள்ள நிலம் போல இருக்கிறது. அந்த விடுத வசனம் பலந்து 60-30 பலன் கொடுக்காதபடிக்கு அந்த வசனத்தை போட்டு இந்த கவலை என்ன பண்ணுது? நெருக்கி விடுகிறது. நெருக்கி 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 அவன் இதயத்திலிருந்தே அந்த வசனத்தை கிரியை செய்யாதபடி அழித்து விடுகிறது. ஆகவே கவலை அதிகமாக நாம் படும் பொழுது ஆவி முறிந்து விடுகிறது. உள்ளத்திலே வசனம் நிலைத்து இருக்கிறது இல்லை. நான் எவ்வளவு வசனத்தை சொல்றேன் ஜனங்களுக்கு, ஆனா கூட அந்த ஜனங்களுக்குள்ள மாற்றத்தை பார்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது கிரியை செய்ததா என்று பார்த்தால் நிச்சயமா அதை முள்ளுள்ள இடத்துல விழுந்த மேல நான் பார்க்கிறேன். சில நிலைகளில் விழுந்து அது 60-30-100 பலன் கொடுக்குது. ஆனா அதே சமயத்திலே அநேகருடைய உள்ளத்திலே இன்றைக்கு வசனம் போய் விடுகிறது. நான் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை போதுமுள்ள, ஆனா அவனுடைய கவலை. இரண்டாவது இன்னொன்னை சொல்லுகிறார், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எல்லாரும் பணம் பணம் பணம். பணத்துக்கு பின்னால் ஒரு அழிவு இருக்கிறது. பணத்துக்கு பின்னால் ஒரு ஆபத்து இருக்கிறது. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரா வரும். அதனோடு கூட அவர் வேதனையை போட்டார். ஆனா நாம தேடி போனோம் வச்சுங்க, பணம் பணம் பணம்னு கட்சியில பிணமாதான் ஆகணும். பணத்தை தேடி சென்ற அநேக மனிதர்கள் பிணமாக்கி இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். பணம் ஒரு பேய் மாதிரி. தேவைக்கு அதிகமா நம்ம கிட்ட பணம் இருந்தா நம்மள மென்டல் ஆகி நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும். ஆகவே ஐஸ்வர்யத்தின் மயக்கம். பணம் இருந்தது என்ன பண்ணுவோம்? எல்லா தப்பும் செய்ய ஆரம்பிப்போம். பணக்காரனை பாருங்க, நிறைய தப்பு பண்ணுவோம். ஏழையை பாருங்க, பார்ப்போம், அவன் வாழ்க்கையில் அவ்வளவு இருக்காது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம். கோயில் கூட வரமாட்டான். ஐஸ்வர்யத்தின் மேல அவனுக்கு நாட்டம் வந்துட்டா கோயில் மானான், தேவன் மானான், எனக்கு யார மானான்னு சொல்லி கடைசியில் அந்த பணமே அவனை கொண்டு போடுகிற ஒரு வாழ்க்கைக்கு அவன் சென்று விடுகிறான். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை என்ன பண்ணுது? நெருக்கி கொள்கிறது.
வசனத்தை நெருக்கி போடுகிற அளவுக்கு நம்முடைய இதயம் ஒரு முள்ளுள்ள இதயமாக இருக்கக்கூடாது. கவலைப்பட வேண்டியதுதான். மனுஷனா இருந்தா கவலைப்பட மாட்டான். ஆனா அதுல ஒரு தீவிரவாதிகளாக மாறிடும். என்ன வசனத்தை தான் நெருக்கி அழிச்சு போட்டு என்ன ஒண்ணு இல்லாத மனிதர்களாக, வசனமே இல்லாத மனிதர்களாக நீங்கள் மாறிவிடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனம் எத்தனை ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்குது தெரியுமா? வசனம் நமக்கு ஆறுதல் கொடுக்குது. நீங்க கண்ணீரோடு இருக்கும் பொழுது, கவலையோடு இருக்கும் பொழுது, பலவீனத்தோடு இருக்கும் போது, வியாதியோடு இருக்கும் போது, துக்கத்தோடு இருக்கும் போது பைபிளை படிச்சு பாருங்க, வசனத்தை படிச்சு பாருங்க, எவ்வளவு ஆறுதலா இருக்கும் தெரியுமா? வசனத்திலே தேவன் நமக்கு ஆறுதலை வைத்திருக்கிறார். நாம் வேதத்தை படிக்கும் பொழுது தேவனை பார்க்கலாம், தேவன் நம்மோடு கூட பேசுவதை பார்க்கலாம் வசனத்தின் மூலமாக. வசனம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. என்னுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். தேவனுடைய வசனத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு பெரிய உலகம் கொடுக்கக்கூடாத, உலகம் எடுக்கக்கூடாதமான பெரிய சமாதானம் கிடைக்கிறது. இன்றைக்கு மனிதன் சமாதானத்தை தேடுகிறார், சந்தோஷத்தை தேடுகிறார், எங்கே சமாதானம் கிடைக்கும் என்று ஓடுகிறார். ஆனால் பரிசுத்த வசனத்தில் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் சமாதானத்தை வைத்திருக்கிறார். பெரிய சமாதானத்தை வைத்திருக்கிறார். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, தேவனால் கொடுக்கப்படுகின்ற தேவனுடைய சமாதானம். ஆகவே வசனத்தை யாரும் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. தேவனுடைய வசனம் சரீர சுகத்தை அளிக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? அவர் நம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அவர்கள் பெரிய துன்பத்திலே ஆபத்திலே மாட்டிக்கொள்ளுகிறார். அப்பொழுது தேவன் வசனத்தை அனுப்புகிறார். அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும். 107ஆம் சங்கீதத்திலே அதை நீங்கள் படிக்கலாம். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். His words can heal you. தேவனுடைய வார்த்தை உன்னை குணமாக்கும், உன் ஆத்மாவை குணமாக்கும், உன் ஆவியை குணமாக்கும், உன் சரீரத்தை குணமாக்கும். யாரும் வசனத்தை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. 5ஆவதாக உன்னுடைய ஆத்மாவிலே ஒரு பலத்தை கொடுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆத்மாவிலே பலம் கொடுக்க எந்த சக்தியாலும் முடியாது, எந்த பலத்தாலே முடியாது. எத்தனை 1000 கோடி உங்கள் கையில கொடுத்தா கூட அந்த ஆத்ம பலம் கிடைக்காது. எனக்குள்ளே ஒரு பலம் இருக்கிறது, ஆத்ம பலம். நான் கீதமாக நின்று பேசுகிறேன் என்றால் எனக்குள்ளே தேவன் அந்த ஆத்மாவிலே அவர் வசனத்தின் மூலமாக நிறைய பலத்தை கொடுத்திருக்கார். That is the reason I am talking to you. அதர்வைஸ் உள்ள வார்த்தை வராது. கேட்டீங்களா? ஆகவே வசனம் நம் ஆத்மாவிலே ஒரு பெரிய பலத்தை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆங்கிலத்திலே சொன்னார் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, ஒரு ஆவிக்குரிய சக்தி, ஆவிக்குரிய உத்வேகம், வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான ஒரு ஆற்றல், ஒரு பவர், அது நமக்குள்ளே கொண்டு வருகிறது. ஆகவே தேவனுடைய வசனத்தை நெருக்குகிற அளவுக்கு நம்முடைய கவலைகள் இருக்கக்கூடாது. தேவனை விட்டு பிரிக்கிற அளவுக்கு நம்முடைய கவலைகள் இருக்கக்கூடாது. தேவனை விட்டு பின்வாங்கி போகிற அளவுக்கு, அவரை தூஷிக்கிற அளவுக்கு நம்முடைய கவலைகள் இருக்கவே கூடாது. அதுதான் முள்ளுள்ள நிலம். எப்படி ஒரு நாள் ஒரு விதை தேவையா? ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ அது நல்லா விளைச்சி 60, 30, 100 என்ன கொடுக்குது? பலம் கொடுக்குது. எப்பவுமே கவலை இருக்கிற இடத்துல வசனம் இருக்காது, வசனம் இருக்கிற இடத்துல கவலை இருக்காது. கேட்டீங்களா? கேட்டேம்மா? அதுக்குதான் பைபிளை படிக்கணும். காதால அந்த வார்த்தைக்கு அடுத்தபடியாக கர்த்தருடைய 2ஆம் வருகை நாம் ஆயத்தமாகி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இந்த கவலை தடையாக இருக்கிறது. 2 முடிவு நமக்கு இருக்கு. ஒன்று கர்த்தருடைய வருகை,
அல்லது மரணம். ஒரு நாள் ரெண்டும் நம்ம என்ன பண்ணோம், சந்திக்கும். யாரும் தப்பிச்சிக்க முடியாது. கர்த்தருடைய வருகைக்கு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போக மறுரூபமாக்கப்பட்டு மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்திலே பவுல் பேசுகிறார். ஆகவே கர்த்தருடைய வருகை நம்முடைய முடிவாக இருக்கலாம். உயிரோடு இருக்கும் போதே கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லது மரணம் நம்முடைய 2 தான் நமக்கு முடிவு, கர்த்தருடைய வருகை அல்லது மரணம். இங்கே நாம் பார்க்கின்றோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் அழகா சொல்வார் ஆண்டவர், நான் வருவேன், ஆனா நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்கள் இருதயங்கள் என்று சொல்லுகிறார், ப்ளூரல். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். கவலைதான், ஆனா கர்த்தருடைய வருகையை விட்டு நம்ம பிரிக்கிற அளவுக்கு அந்த கவலை இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய பாரம். ஆண்டவர் 3 எதிரிகளை சொல்லுகிறார். பெருந்திண்டி, என்ன கேட்டா இங்க யாரும் அப்படி பெருந்திண்டிய எனக்கு புரியல, இங்க யாரும் இல்லை. ஆனா ஆக்சுவலி பெருந்திண்டி 2வது வெறி. ஆனா வெறி இருக்கிறது. எந்த வெறிய சொல்றது? மத வெறிய சொல்றதா, ஜாதி வெறிய சொல்றதா? எந்த வெறி? நிறைய வெறி. நீ உலகம் வந்து வெறி குச்சாலைய மனுஷன், நிறைய வெறி 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 வெறி. குடி வெறி, போதை மேல வெறி, காம வெறி. வெறியை வேதம் எதிர்த்து பேசுகிறது. அப்போ பெருந்திண்டி, வெறி. 3வது லௌகீக கவலை. 2 கவலை இருக்குது, ஆவிக்குரிய கவலை, உலக கவலை. அப்போ இங்கே சொல்லப்படுவது லௌகீக கவலை. 24 மணி நேரமும் உலக கவலை தான். இது என்ன வாழ்க்கை? உலக குடும்ப கவலை, உலக கவலை, ஆபீஸ் கவலை, இதேதான் ரொட்டீனை தவிர இவருக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கவே மாட்டார், கர்த்தருடைய வார்த்தை கேட்கவே மாட்டார். ஒரு ஆவிக்குரிய கவலையே கிடையாது. அவருடைய வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும், ஆண்டவரே நீர் என்னோட வாழும், ஆண்டவரே நான் கைது செய்கிற இந்த காரியத்தை ஆசீர்வாதியும். இவர் மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா லௌகிக கவலையிலே இருப்பார். யார் போனாலும் அவர் மேலே பாஞ்சிருப்பார். ஏன்? லௌகிக. He was filled with லௌகிக worries, cares. நான் பண்ணலாம் இதாயிடுச்சு. வாட் லைஃப்? இந்த லைஃப்ல என்ன இருக்கு? கர்த்தர் எச்சரிக்கிறார். பெருந்திண்டி, வெறி, லௌகிக கவலைனால் உங்கள் இருதயம் பாரம் அடையாதபடிக்கு நீங்க எப்படி இருங்க? எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் எச்சரிக்கிறார். ரொம்ப லௌகிக கவலைக்கு மூழ்கிடக்கூடாது. அதனால் நாம் தேவனை எடுத்து விடக்கூடாது. அதனால் தேவனுடைய வருகையை கைவிடப்படக்கூடாது. லௌகிக கவலை, வெறி, பெருந்திண்டி இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமார் முன்பாக நீங்கள் நிற்கும்படி, ஜாக்கிரதையா இருக்கும்படி எப்பொழுதும் நீங்கள் விழித்திருந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபிக்கணும். போன நாள் நாம கேட்ட பிரசங்கம் விசுவாசம் கொண்ட ஜெபம். 2வது நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம். 3வது கருத்துள்ள ஜெபம். இந்த 4வது என்னன்னா விழித்திருந்து ஜெபித்தார். அவேர்னஸ்னா பெருந்திண்டி. இந்த வெறி நமக்கு கூடாது. வெறி, குடி, ட்ரக் அடிக்ஷன் இதெல்லாம் நமக்கு கிடையாது. அப்புறம்
லௌகிக கவலை. ஒரு அளவு தான் கவலைப்படணும். அதுக்கு மேலே கவலைப்பட்டு வாழ்க்கையை வித்துறக்கூடாது. கேட்டீங்களா? அது அடமானம் வச்சிருப்பான். எதுக்கு? கவலைக்கு. ஆகவே இந்த கவலை என்பது மிகவும் ஆபத்தானது. கர்த்தருடைய வருகை உண்டான ஆயுதத்தை எடுத்து அவருடைய வருகையிலே நாம் கைவிடப்படும்படியாக செய்துவிடும். இதற்கு சொல்யூஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். இதிலிருந்து தப்பிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும். விழித்திருந்து ஜெபிக்கணும். ஜெபிக்கிறீங்களா? ஜெபிச்சா ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ கவலைக்கு சொல்யூஷன் எப்படி? இப்ப கவலையை பத்தி பைபிள் என்ன சொல்றது அப்படின்னு படிச்சோம். கவலை வந்தா என்ன ரியாக்ஷன் அப்படின்னு படிச்சோம். இப்ப கவலைக்கு சொல்யூஷன். இப்ப படத்துல ஏசாமி போறாரு, சீஷர்கள்லாம் போறாங்க. கேட்டீங்களா? யார் போறது? படத்துல ஏசாமி 12 சீஷரும் போறாங்க. எல்லாம் பீச்சிட்டு இருக்காங்க. நைட்டு வந்துச்சு. ஆண்டவர் அடித்தட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நான் நேற்று ரொம்ப நல்லா படித்தேன். தலையில வச்சுட்டு தூங்கினாராம். பாவம், கடவுள் பாடத்தை உண்டாக்குன கர்த்தர் தலையில பாவம் என்ன தலையில வச்சுட்டு தூங்கினாரு எனக்கே தெரியல. படகுல அப்படின்னா ஒரு தலையில இருந்திருக்கோம். போட்ல எத்தனை போட் நான் பார்த்துருக்கேன், எத்தனை ஷிப் நான் பார்த்துருக்கேன், விக்ராண்ட பார்த்துருக்கேன். நான் அப்படியே பேலஸ் மாதிரி இருக்கும். கப்பல் தான் பார்த்தீங்கன்னா மைண்ட் இருக்கு. அங்க இருக்கிற சாப்பாடு, அங்க இருக்கிற டெக்கரேஷன், அங்க இருக்கிற பெட் ரூம்ஸ் எல்லாமே கண்கொண்டு பார்க்க முடியாது. 5 ஸ்டார் ஹோட்டல். ஆனா ஏசாமி காலத்துல ஒரு படகு ஒரு பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கு. அங்க போய் தலையை நினைச்சுன்னு யாருக்கு கொடுக்குது? நம்ம ஆண்டவர் கொடுக்குறாரு. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. நமக்காக தான் ஆண்டவர் தலையை நினைச்சுன்னு தூங்கினார் அந்த படகு. அப்பொழுது காற்றும் கடலும் உயிரும் சேர்ந்து அந்த படகு அடியடி நடிக்குது. சீசன்ல எவ்வளவு ட்ரை பண்றாங்க போட்டை நிக்க வைக்கிறாங்க. ஆனா போட்டுக்குள்ள தண்ணி வருது. இப்படி தள்ளுது அப்படி தள்ளுது. 12 சீசன் என்ன முடிவு எடுக்கிறாங்க? படகு முழுக போகுது. சொல்லுங்க, படகு முழுக போகுது. ரொம்ப ரொம்ப பயந்துட்டாங்க, கலக்கிட்டாங்க. அந்த கவலை அவங்கள ரொம்ப டேஞ்சர் ஆயிடுச்சு. உடனே 12 தான் போய் ஆண்டவர் தூங்குறாரு. அவர்கிட்ட சண்டை போடுறாங்க. என்ன சண்டை போட்டாங்க தெரியுமா? நாம கூட இப்படி சண்டை போட மாட்டோம். கர்த்தர்கிட்ட நாங்கள் மடிந்து போகிறதை பற்றி தூங்குறவரை எழுப்பி பாவம் முறை தூங்குறாருன்னு ஒரு இடத்த நான் பார்த்து படிக்கிறேன். அங்கதான் ஆண்டவர் தூங்குறாரு. நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? கோபம் வந்துச்சு. 12 சீசன். என்னடா கடும் புயல் அடிக்குது, கடும் காற்று அடிக்குது, இவர் பாட்டு தூங்கினேங்கிறாரு. நம்ம சாக போறோம். இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நாங்கள் மடிந்து போகிறோம். மடிந்து போவது என்றால் செத்து போக போகிறோம். 12 சீடர்களும் நாங்கள் செத்து போக போறோம். அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? தூக்கம் தான் முக்கியமா போச்சா உங்களுக்குன்னு கேட்கிறாங்க. என்ன பாருங்க, நீங்க நிறைய பேர் இயேசுனாலே கேள்வி கேட்பாங்க. ஏன் விட்டா என்னையே கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நாடு நலமாக இருக்கு. ஆண்டவரை கேள்வி கேட்கலாம். ஆண்டவரை கேள்வி கேட்கலாமா? எத்தனையோ அற்புதங்களை பார்த்த சீஷர்கள். ஆனால் இன்றைக்கு கேள்வி கேட்கிறார். கத்தரை தட்டி எழுப்பி நாங்க சாபத்தை பற்றி கவலை இல்லையா? தூக்கம் தான் முக்கியம். ஆண்டவர் இன்டெரக்டா அங்க இருக்கிறாரு. தூக்கம் தான் முக்கியம் ஆண்டவருக்கு. நாங்கள் மடிந்து போகிறதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. கத்தர் ஒன்னும் சொல்லல. மெதுவா தூக்கத்துல எழுந்தாரு. மேல்தட்டுக்கு வந்தாரு. காற்றையும் கடலையும் அவர் என்ன பண்ணார்? அதட்டினார். அந்த ஒரு சென்டென்ஸ் நான் படிச்ச ரொம்ப அழகா இருந்தது. என்னன்னா, அவர் அதட்ட பிற்பாடு காற்றும் கடலும் கொந்தளிக்கு கடலும் அடங்கி மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாமி எழுந்து அதட்டின உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சாதாரண அமைதல் அல்ல, மிகுந்த அமைதல். எங்கே ஆண்டவர்
எழுந்திருக்கிறார். எந்த உள்ளத்திலே ஆண்டவர் எழுந்திருக்கிறார், அந்த உள்ளத்திலே அடிக்கின்ற புயல் காற்றை, கொந்தளிக்கின்ற கடலை அவர் அதட்டி என்ன கொடுப்பார்? மிகுந்த அமைதலை கொடுப்பார். அல்லேலூயா. மிகுந்த அமைதல் இன்றைக்கு நமக்கு தேவை. நம்முடைய மன ஆரோக்கியத்துக்கு, சரீர ஆரோக்கியத்துக்கு, குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு மிகுந்த மன அமைதி தேவை. அநேக வியாதிகளுக்கு சொல்யூஷனே மிகுந்த மன அமைதி தேவை. ஆமாவா? மன அமைதியை குறைத்து இவர்களை பயந்து நடுங்க வைத்தது இந்த புயல் காற்று. ஆனால் இப்பொழுது மிகுந்த அமைதி உண்டாயிற்று. இயேசுவை எழுந்துட்டாங்க. உங்களுக்காக எழுந்திருப்பார். ஆனால் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் உள்ளத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த அமைதி உண்டார். அல்லேலூயா. ஆனா நீங்க கர்த்தரை தட்டி எழுப்பணும். எப்படி எழுப்பணும்? தட்டி எழுப்பணும். நான் மடிந்து போவதை பத்தி உனக்கு கவலை இல்லையா? என் பிரச்சனையை பத்தி உனக்கு கவலை இல்லையா? கேட்டுட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவரே இப்படி நான் சாகிறேன், என்னை பத்தி உனக்கு கவலை இல்லையா? சீசன் அறிவாளிங்க செத்து போயிடுவான்னு முடிவு அவங்களுக்கு தெரிஞ்ச படங்க. கர்த்தர்கிட்ட போய் சண்டைப்பட்டா, உரிமையா சண்டைப்பட்டாங்க. அது உரிமையின் சண்டை, அது அன்பின் சண்டை, அது பாசத்தின் சண்டை. சீஷர்கள் ஆண்டவர் கூட பிரதர்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தா அப்படியே கண்டுபிடிக்க முடியாது ஜீசஸ் யாருன்னு. அப்படி இருப்பாங்க. ஒரு ஆர்டிக்கல்ல நான் படித்தேன், யார் ஜீசஸ்ன்னு தெரியாது. அப்ப அவங்க உரிமை எல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, ஜாலியா ஏசாமி அவங்க கூட ஜாலியா சந்தோஷமா பாதுகாப்பா இருப்பாங்க. யார் 12 பேரை கேள்வி கேட்டாலும் ஜீசஸ் வந்து அவங்க மன்னித்து கேட்டீங்களா? சோ லவ்விங், சோ ஃப்ரெண்ட்லி, சோ ஹோம்லி, சோ ஃபேமிலி டைப். அதனால்தான் உரிமையா கேட்கிறாங்க. என்னங்க, நாங்கள் மடிந்து போகிறதை பற்றி உமக்கு கவலை இல்லையா? நிச்சயம் நீங்க உங்க பிரச்சனை பற்றி அவருக்கு மனசுல கவலை இருக்கு, அக்கறை இருக்கு. உங்க பிரச்சனை, உங்க கவலை தீர்த்து வைக்கணும் என்பது அவருடைய வாஞ்சை. ஆனா நீங்க செய்ய வேண்டியது அவரை என்ன பண்ணணும்? தட்டி ஆண்டவரே என் பிரச்சனையை நீ என்ன பண்ணணும்? தீர்த்து வையும். அமைதி இல்லாமல் நான் வாழ்கிறேன். I am dying without peace. I am dying with my problems. I am dying with my worries. I am dying with all my afflictions. I am dying with my disease. I am dying with my weakness. I am dying with my enemies. Save me. Can you knock the door? ஏசாமி சொன்னாரு, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த 12 சீடர் தட்டுறாங்க. ஆண்டவரே ஏந்தி நான் ஒரு சாத்திரம் செத்து போயிட்டு வெளியே வந்து பாருங்க. ஆண்டவர் அவர் அந்த காற்றை கடலை அதற்கு மிகுந்த அமைதலை ஆண்டவர் உண்டாக்கியார். உடனே 12 பேர் ஆண்டவர் தொழுதுருக்காங்க. அவர் பாத்திரத்தில் ஆண்டவரே உண்மையிலே தேவனுடைய குமார் என்று சொன்னாங்க. இன்னொரு ஆள் குற்றம் சாட்டியிருக்காரு. யாருக்கு சொல்ல முடியுமா? உங்களுக்கு யாருக்குன்னா சொல்ல முடியுமா? பாஸ்டர்மா சொல்லக்கூடாது. பாஸ்டர்மா எம்பி இதெல்லாம் டிக்கெட் பண்ணுறோன்னு அவங்க தான். வேற யாருன்னா சொல்ல முடியுமா? அடுத்த ஆள் யாருன்னு? அடுத்த ஆள் நான் சொல்லிடுறேன். மார்த்தா, மரியா 2 பேரும் அக்கா தங்கச்சி. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லுங்க. கேட்டீங்களா? மார்த்தாக்கு பார்த்தீங்களா சண்டை போடுறான். யார்கிட்ட? கர்த்தர்கிட்ட. இது என்ன சண்டை தெரியுமா? அன்பின் சண்டை. புரியுதா? இது என்ன சண்டை? அன்பின் சண்டை. நிறைய கணவன் மனைவி பார்த்துருக்காங்க, அன்பா சண்டை போட்டுருப்பாங்க. அது தீவிரமா சண்டை போறவங்க பார்த்துருக்காங்க. அது டேஞ்சர். அது ரொம்ப தீவிரவாதி ஆகக்கூடாது. அன்பின் சண்டை இருக்கலாம், ஆனால் ஆவேசத்தின் சண்டைகள் இருக்கக்கூடாது. வெறித்தனமான சண்டைகள் இருக்கக்கூடாது. தீவிரவாதியை போல சண்டை போடக்கூடாது. ஒருவரை ஒருவர் கொல்ல பார்க்கிறது. ஓகே, நம்ம விட்டா நான் அதுவே போயிட்டு இருப்பேன்.
ஆனால் மார்த்தா ஆண்டவரிடத்துல என்ன சண்டை போடுங்க? அன்பின் சண்டை. ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவரே நான் 10 வேலை செய்துட்டு இருக்கேன், இவன் ஒரு வேலை கூட செய்யல, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், வருத்தம் அடைச்சிட்டேன், நான் தனியே வேலை செய்யப்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யப்படி அவர் சொல்ற, உனக்கு கவலை இல்லையா? இன்னைக்கு நீங்க கத்தர்கிட்ட கேட்குறீங்களா, நான் இவ்வளவு பிரச்சனைல இருக்கேன் ஆண்டவரே, ஏன் எனக்கு பத்தி உங்க கவலை இல்லைன்னு கேட்குறீங்களா? அன்பா கேட்குறீங்களா? வாசமா கேட்குறீங்களா? ஒருத்தமா கேட்கக்கூடாது, அன்பா கேட்கணும். ஆண்டவரே இவ்வளவு பாரம், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு வரி, இவ்வளவு கேஸ், என்ன பத்தி கவலை. அப்ப ஆண்டவர் அந்த இம்பார்ட்டன்ஸ் எது அப்படின்னு சொல்வார். இம்பார்ட்டன்ஸ் என்ன சொல்வாரு? மரிய மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிற, தேவையானது ஒன்று, பிரியாணி முக்கியம் இல்லை, சிக்கன் ரோஸ்ட் முக்கியம் இல்லை, தேவையானது ஒன்று என்னுடைய பாதம், என்னுடைய வசனம். தனிமைக்கு எடுக்கப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அவனை நீ என்ன பண்ணாத, குற்றம் சாட்டாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இந்த மரிய மார்த்தாவுடைய அந்த அன்பை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த அன்பு ரொம்ப த்ரில்லர், உரிமை. நாம் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் உரிமை பாராட்டுகிறோமா? நிறைய கவலைக்கு காரணம் அவிசுவாசம், அவநம்பிக்கை, பயம். என்னது? எந்த இடத்துல விசுவாசம் இல்லையோ அங்கே பயங்கரமான கவலை இருக்கும். எங்கே அவநம்பிக்கை இருக்கிறதோ அங்கே பயங்கரமான கவலை இருக்கும். அல்லது கவலைக்கு மூன்றாவது காரணம் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள். ஆமாவா இல்லையா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் தேவையற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்றாங்க. தேவையான வீடுக்காக கவலைப்பட்ட சந்தோஷம் கர்த்தர், ஆனால் இதையெல்லாம் தேவையற்றவைகள். அதுதான் ஆண்டவருடைய வாதம். இந்த மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் கர்த்தர் 5 முறை கவலைப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை முறை? 5 முறை ரிப்பீட்டடா வரும். கவலை கவலை, எண்ணத்தை என்று, எண்ணத்தை புசிப்போம் என்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக என்ன பண்ணுவோம்? கவலைப்படும். நாளைய தினத்தின் பிரச்சனைகளை தேவன் பார்த்துக் கொள்வார். ஏன் விசுவாசம் இல்லை? நாளைய தினத்தின் பிரச்சனைகளை நாளைக்கு தேவன் பார்த்துக் கொள்வார். இப்பவே என்ன பண்ற, இப்பவே கண்ணீர் சிந்துற, இப்பவே குடும்பத்துல பிரச்சனை பண்ற, இப்பவே நீ அழுற, நாளை பிரச்சனையே தேவன் என்ன பண்ணுவாரு? அப்போ இந்த இடத்துல 5 முறை கவலைப்படாதீர்கள், 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 கவலைப்படாதீர்கள். ஆனா கடைசியில இதெல்லாம் சொல்லிட்டு நாளைக்காக கூட நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நாளைய தினம் நீங்க கவலைப்படாதீங்க, அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். என்ன கவலைப்பட்டதெல்லாம் போதும், சும்மா கவலைப்பட்டு சாகாதீங்க. உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு தெரியும் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை குறித்து பரமபிதா அறிந்திருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம்! நம்முடைய தேவைகளை அறிந்த பரமபிதா ஏற்ற நேரத்தில் அவர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். நம்முடைய விசுவாசம் என்னவாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் என்றால், என் தேவன் என் தேவைகளை அறிந்த பரமபிதாவா இருக்கிறார். அல்லேலூயா! தேவைகளை அறிந்தவர். உங்களுக்கு என்ன தேவை கத்துக்கு தெரியும். புருஷனுக்கு தெரியாது மனைவிக்கு என்ன தேவை, ஆனா மனைவிக்கு தெரியாது புருஷனுக்கு என்ன தேவை. பிள்ளைகளுக்கு தெரியாது பெற்றோர்களுக்கு நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்கள். பெற்றோருக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு என்னது தேவை. ஆனா நம்முடைய பரமபிதா
நம்முடைய தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். டோன்ட் வரி. நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் ஃபர்ஸ்ட் போயிருக்காங்க 9 மணிக்கெல்லாம் லேட்டா வரிக்கலாம். 9 மணிக்கெல்லாம் போயிருப்பாங்க. கோயில் தொடங்குற நேரம் 9 மணிக்கு லேட்டா வரிக்கலாம். தப்பு. பைபிள் சொல்றது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் கேளுங்க. அப்பொழுது உங்களுடைய தேவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு தேவனை நாம் எப்படி தேடுகிறோம்? நாம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தேவனை தேடுவது என்பதை நாம் மறந்துவிட கூடாது. கடைசி நான் அடுத்த வாரத்தில் கண்டினியூஷன் பண்றேன். அடுத்த ஒரு கவலை குறித்து நாம் படிக்க போகிறோம். என்னன்னா ஆவிக்குரிய கவலை. என்ன கவலை? என்ன கவலை சொல்லுங்க? ஆவிக்குரிய கவலை. இவ்வளவு நேரம் பார்த்தது உலக கவலை. அதாவது புயல் காத்தா நீதுன்னா அது உலக கவலை தான். மாத்தால் சண்டை போடுறதுன்னா அது உலக கவலை தான். நான் இப்ப பார்க்க போறது ஆவிக்குரிய கவலை. ஆவிக்குரிய கவலை என்னன்னு இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? லூக்கா 12:11 படிக்கலாம். அன்றியும் நீங்கள் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துறை தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது எப்படி எண்ணத்தை மருத்துவம் சொல்லுவோம் என்று எதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? போதிப்பார். இது ஆவிக்குரிய கவலை. இந்த ஆவிக்குரிய கவலை எங்க பார்க்கலாம்? எனக்குள்ள பார்க்கலாம். எனக்கு நிறைய தியாகி தெரியும், நிறைய வசனம் தெரியும், நிறைய உபதேசங்கள் தெரியும். ஆனா கூட ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது கிட்ட நெருங்க எனக்குள்ள ஒரு பயம், கவலை வந்துடும். என்ன பேசுவேன்? நீ எது அப்ளிகேபிளாகும்? என்னத்தை பேசுறது ஆண்டவரே? நிறைய இருக்கும், நிறைய தெரியும், நிறைய தெரியுது ஆபத்து. நிறைய சாப்பாடு வச்சா எந்த சாப்பிடுறதுன்னு நமக்கு புரியாது. இப்போ பஃபே எல்லாம் போனீங்கன்னா 5 ஸ்டார்ல லைனா வச்சுட்டு இருக்கோம், எதை சாப்பிடுறதுன்னு புரியாது. அது மாதிரி நிறைய இருக்கும். ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் கவலைப்படுவேன். அப்ப கர்த்தர் சொல்றாரு, என்னத்தை பேசுவோம், எப்படி பேசுவோம், எப்படி மாறுத்துவம் சொல்லுவோம் என்பதை குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆவிக்குரிய கவலை. வாயில வந்ததெல்லாம் சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு அதுதான் நடக்குது. கிறிஸ்டியானிட்டியே போச்சு. யாரால போச்சு? சபை பாஸ்டர்களாலோ சபையாலோ அல்ல. இந்த வெளியே பிரசங்கம் பண்ணுகிறார்களே சுவிசேஷன் என்ற பெயர், அவர்கள் சபை பேரே போச்சு. கடைசியில மூப்பதி அம்மன் கடையில நிற்குது. எனக்கு அமெரிக்காவில இருந்து அந்த அந்த பிலிம்ல கட் பண்ணி அந்த ஏரியாவில் அனுப்பினாங்க. பார்த்தா தப்பு ஒன்றும் இல்லை. அந்த சினிமால அந்த கட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பாஸ்டர்லாம் நிச்சயமா சொல்லியிருக்க மாட்டாங்க. இவன் நல்ல கோடி கோடியா பணம் வச்சிருக்காங்க. பணத்தை கொடுத்து அந்த பாலாஜி சின்ன டைரக்டர் பார்த்தாலே சிம்பிளா இருக்கும். அவங்க பணத்தை கிணத்தை போட்டு காலில் விழுந்து, சாமி நம்மளை காப்பாத்து, யாரு நம்மளாம் பணம் கோடி கோடியா பணத்தை கொடுத்து அதுல இருந்து கட் பண்ணிட்டாங்க அந்த படத்தை. எனக்கு அந்த படத்துல ஃபங்க்ஷன் ஆகும். ஏன் பயப்படுறீங்க? ஏன் கள்ள தீர்த்தரசன் சொல்றீங்க? நீங்க சொன்னது எதுவும் நடக்கலையே. அதனால அந்த அம்மா சொல்றது, அந்த பிலிம் கட்டு எனக்கு அடிச்சிருந்தாங்க. அந்த அம்மா சொல்றது, மத்திய 24-21 படிச்சு பாருவாங்க. கள்ள போதகர் கள்ள தீர்க்கதரிசிதான் வருவாங்க. என்ன தப்பு? நான் பேசுறேன்னா உலகம் நம்மளை திருத்தம். நீ நம்மளை திருத்திக்கலன்னா உலகம் திருத்தம். அருமை கேட்கும். மொத்த காரணம் அந்த சர்ச்சுக்கு போயிருப்பான், ஹாஸ்பிட்டலா இருப்பான், நல்லா புதுசுன்னா சொல்லுவாரு, என்னப்பா நீ இப்படி ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தான் கேட்பான். உலகத்தான் கேட்கிறான், உலகத்தான் பிரசனம் பண்றான். சினிமா பிரசனம் வந்து ஏன் 70 வருஷம் வாழ்க்கையில எப்பவுமே கிறிஸ்டியானிட்டியை பத்தி சினிமா எடுத்தவங்கலாம் குறையே சொல்ல மாட்டாங்க.
நல்ல மதமாக காட்டுவார், அன்பான மதம். இஸ்லாம் பற்றி பேச மாட்டார், இந்துஸை தான் திட்டுவாங்க. பராசக்தி எல்லாம் பேசி நான் தரேன். அதனாலதான் கடவுள் அவங்க 95 வயசு விட்டாங்க. நாம செய்யாத ஊழியத்தை கருணாநிதி செய்தார். நம்ம சொல்ல முடியுமா? பராசக்தி எல்லாம் பேசி, அது கருணாச்சலா பேசாது. மூக்கு இருந்தும் முகராது, கண் இருந்தும் காணாது, செவி இருந்தும் கேளாது, தொண்டை இருந்தும் சத்தம் விடாது, கை இருந்தும் படாது. கருணாநிதி பிரசங்கம் பண்ண கேட்டீங்களா? நாம பேசினா கர்த்தர் உலகத்தான கொண்டு பேச வைப்பார். நீங்க என்ன துதிக்கலன்னா இந்த கல்லுங்கெல்லாம் துதிக்கும், கார்பரேஷன் கல்லெல்லாம் சொன்னார் கர்த்தர். நீங்க போயிருக்கே வரலன்னு வச்சீங்கன்னா கர்த்தர் கல்லுங்களை வச்சு துதிக்க வைப்பார், இந்த செவரெல்லாம் வச்சு துதிக்க வைப்பார், ஃபேனெல்லாம் வச்சு துதிக்க வைப்பார். அது எப்படியா? இன்னைக்கு நீங்க அந்த உங்களெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா நான் பாஸ்டர் பண்ணக்கூடாது. அதனால எனக்கு வந்து ஃபிலிம் கட்டிங்க டாட்டர் அமெரிக்காவிலிருந்து நியூயார்க்லேருந்து அது எனக்கு அனுப்பி வச்சாங்க. கொஞ்சம் சின்ன கட்டு தான் வரும். நீங்க பார்த்தீங்கன்னா நியாயமா இருக்கு. சிடியை வச்சுட்டு குணமாக்குறாரு. என்ன தெரிஞ்சுங்க? சிடி அதான் ஜீவன இன்னைக்கு நடக்குது தான் நடக்குது. அதனால சபை தான் ரொம்ப ரொம்ப தெளிவானது. மாஸ்டர்ஸ் எல்லாம் தெளிவானவங்க. இந்த வெளியே முக்கியமாக இந்த நிறைய பார்த்தீங்கன்னா நான் பல்லவத்துக்கு போனால் நான் என்னப்பா ஒரே பொருள் சரி இதுலேயே போயிட்டா நான் மாறிடுவேன். நான் இப்போ ஒருத்தர் புதுசாக நான் பார்த்தேன் யூடியூப்ல, பன்றி கறி தின்னலாமா? ஏன் எவ்வளோ பிரச்சனை நாட்டில் இருக்குது. மனுஷன் 1000 கோடி கோடியா சாப்பிட்றான். இதை பற்றி பேசாம சோசியல் நெட்வொர்க்ல வந்து உலகமே பார்த்தது பன்றி கறியை தின்னலாமா? நான் சாப்பிடுறேன் அமெரிக்காவில் பண்ணிட்டேன். இப்படி பன்றி கறி சாப்பிடுறவன் உயிரோடு கர்த்தருடைய வருகை எழுப்பப்படுவானா? இதெல்லாம் தேவையா? வலது புறத்துக்கும் இடது புறத்துக்கும் வித்தியாசம் தெரியாத கோடி கோடி மக்கள் இன்னைக்கு இந்தியாவில் மனுஷிட்டு இருக்காங்க. தேவன் யாரும் தெரியாது. அதை குறித்து பேச வேண்டிய நீ பன்றி கறி தின்னலாமா தின்னக்கூடாதா? நீங்க போய் பாருங்க, யூடியூப்ல ஒருத்தர் பேசியிருப்பாரு, பெரிய ஞானின்னு நினைப்பு. பைபிள் சொல்றது உன்னை ஞானி என்று எண்ணாதே. Don't think that you are wise. நம்ம இன்னைக்கு ஆத்மார்த்தம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கோங்கிறத வந்து இந்த சுவிசேஷகர்கள் இன்னும் உணர்ல. நீங்க உணர்லன்னு வச்சுக்க, சினிமா மூலமா கர்த்தர் இப்ப பேச தொடங்கிட்டாரு. இப்ப எல்லா மூலமா பேசுவார். யாருன்னா பார்க்கலன்னா கை வைத்து காட்டுறேன், நான் ஃபார்வர்ட் பண்றேன், நியாயமா கேட்பாரு. கடைசி காலம் வந்து கல்ல போதுகிற கல்ல தீர்க்கு தசைலாம் என்ன பண்ணுவோம்னா ஓகே நம்ம எங்கேயும் போயிட்டோம். ஆனா நமக்குள்ள இருக்க வேண்டியது ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய ஆவிக்குரிய கவலை என்ன? நான் என்னத்தை பேசுவேன்? அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவோம். கர்த்தர் சொல்றார், யாரு உங்களிலிருந்து யார் பேசுவார்? பரிசுத்த ஆவியானவர். இன்னொரு காஸ்டியூம்ல எப்படி சொல்லியிருக்குன்னா, உங்களிலிருந்து பிதாவின் ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? பேசுவார். நான் படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நிச்சயமா எனக்குள்ள ஆவியானவர் பேசுவார், பிதாவின் ஆவியானவர் பேசுவார். நான் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் உணர்ந்தேன். அருமையானவர்களை நேரமாகிறபடியா இந்த கவலை டிவைன் கேர் ஆஃப் காட் என்பதை பற்றி நாம் தொடர்ந்து நம்ம படிக்கலாம். ஆனா சொல்யூஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, தயவுசெய்து பொறுத்துட்டு. கூலிக்காக வேலை செய்கிறவனாகப்படியார் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் என்ன பண்ண மாட்டார்? கவலைப்பட மாட்டார். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக என்ன பண்றாரு? கவலைப்படுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக கவலைப்படுகிற தேவனா இருக்கிறார். நீங்க கவலைப்படாதீங்க. God cares for you. God cares for you. God cares for all of us. நம்ம எல்லாருக்காகவும் தேவன் கவலைப்படுகிறார். நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே
சுமந்தார். He cares. Don't worry brother, God cares for you. அடுத்து கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராகும்படியாக உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. யோவான் 10:13. கவலைப்படுகிற ஆடுகளுக்காக கவலைப்படுகிற மேய்ப்பன். 3வது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். இன்னும் ஒன்று சொல்யூஷன் கவலை கொடுத்துடுறேன். ஏன்னா கவலையின் தீர்வு என்னன்னு சொல்லி கட்டாயம் சொல்லி ஆகணும். நீங்கள் பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. எல்லாவற்றையும் குறித்து இந்த ஜெபம் என்ன ஜெபம்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம், ஸ்தோத்திரம், ஜெபம் 3 கூட்டா வருது. விழி திருப்தி செல்லித்தது, அது வேற. விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? தெரியப்படுத்தணும். கவலைனா தெரியப்படுத்துங்க, கர்த்தர் பார்த்துப்பாரு. நீங்க எத்தனை பேர் கவலையோட வந்திருக்கீங்க? கவலை கையை உயர்த்தி காட்டுங்க. கை நல்லா உயர்த்துங்க. கர்த்தர் பார்க்குறாரு. கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்பா. கர்த்தருக்கு கை கீழே போடுங்க. உங்க கவலையெல்லாம் கர்த்தர் தீர்த்து வைப்பார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உங்கள் கவலைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாராக. ஆமென்.